சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எது நடக்க வேண்டும் என்று நீ காத்திருந்தாயோ அது நடந்து விட்டது. யார் உன்னை காண வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தாயோ அவர் வந்து உன்னை பார்த்து விட்டு சென்று விட்டார். இது நாள் வரை நீ காத்திருந்தது நேற்று நடந்து விட்டது. என் துணைக்கு என் மீது அன்பு வர வேண்டும், என் நினைவுகள் அவர் மனதில் வர வேண்டும், என்னை காண வேண்டும், என்னுடன் வாழ வேண்டும், அவர் நினைக்க வேண்டும் என்று நீ பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தாய் அல்லவா? உன் பிரார்த்தனை நடந்துவிட்டது. உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது. உன்னுடன் வாழ வேண்டும், உன்னை காண வேண்டும், உன்னிடம் பேச வேண்டும் என்று ஆசையில் நேற்று நீ உன் துணை உன் இடத்திற்கே வந்தார். நீ இருக்கும் இடத்தில் அருகில் வந்தவுடன் உன்னையும் கண்டார். அவர் மனதில் சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடிற்று. இப்பொழுது நீ நினைக்கலாம், என் அருகில் வந்தவர் ஏன் என்னை பார்க்கவில்லை சாயப்பா என்று நீ என்னிடம் கேட்கிறாய் அல்லவா? அதற்கு நான் சொல்கின்றேன், கேள். வந்தவர் வந்து மறைந்து இருந்து உன்னை பார்த்து நீ எப்படி இருக்கிறாய் என்றெல்லாம் பார்த்துவிட்டு உன்னிடம் பேசலாம் என்று தான் வந்தார். ஆனால் வந்த அவர் மனதில் ஒரு தடுமாற்றம் நடந்ததை நினைத்து பதறிவிட்டார். இப்பொழுது உன் மனம் நின்று, நான் பேசினால் என் துணை என்னோடு பேசுமா மாட்டாதா என்று அவருக்குள் கேள்வி எழுந்தது. நான் செய்த தவறுக்கு நான் சென்று பேசியும் என் துணை என்னிடம் பேசாவிட்டால் என்னால் தாங்க முடியாது என்று மனதில் 1000 வேதனையை வைத்து கொண்டு மறைந்து இருந்து உன்னை பார்த்து கொண்டிருந்தார். அவரின் மனம் முன்பு போல் இல்லை, முழுவதுமாக மாறிவிட்டது. உன் எண்ணம் முழுவதுமாக அவர் மனதில் வந்துவிட்டது. நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று முழு மனதார நினைக்கின்றார். பழைய நினைவுகள் அவரை வாட்டிக் கொண்டிருக்கிறது. இன்னும் நீ மனம் மாறாமல் அதே எண்ணத்தில் இருப்பாயோ என்ற குழப்பம் அவருக்குள் வந்துவிட்டது. அந்த தயக்கத்தில் உன்னுள் வந்த நிற்க தைரியம் இல்லாமல் உன்னை வந்து பார்த்து விட்டு திரும்ப சென்று விட்டார். உன்னோடு அன்பாக பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் அவருக்கு தோல்வியாக முடிந்தது. இப்பொழுதும் மனவேதனையுடன் தான் சென்று இருக்கிறார். திரும்பவும் உன்னை எப்பொழுது காண்பேன் என்ற மனவேதனையில் இருக்கிறார். என் வார்த்தைகளால் இப்பொழுது உன் துணையிடம் நான் பேசப் போகிறேன். உன் மனதில் பழைய எண்ணங்களின் காயங்கள் இப்பொழுது இல்லை என்று நான் கூறப் போகின்றேன். நீ சென்றால் உன் துணை உன்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நான் கூறப்போகின்றேன். இருவரும் வாழ்ந்தால் இனி சந்தோஷமாக வாழ்வீர்கள் என்று நான் கூறப்போகின்றேன். கூடிய விரைவில் உன் துணை வருவார். அவரிடம் அன்பாக பேசி பரிவு காட்டி உன் வாழ்க்கையை அன்போடு வாழ ஆரம்பி. என் அன்பு குழந்தையே, தனியாக வாழ முடியாது என்று நீ எடுத்த முடிவு சரிதான். எத்தனை காலமானாலும் உன் துணை உன்னை தேடி வருவார் என்று நான் சொன்ன வார்த்தை பலித்து விட்டது அல்லவா? நான் இருக்கின்றேன், கவலைப்படாதே, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.